தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலையில் மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்து ஜாதகங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தினமும் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்கள் உங்கள் செல்லிலே காட்டும். அதை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாயிடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் தாமதம் ஆகிறது, வரன் சரியா அமையலன்னு சொல்றாங்க. ஒரு திருமணம் என்பது ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் என்பது ராசி, நட்சத்திரம், கிரகணைகள், வசதி வாய்ப்பு. இது நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்பை விட்டு தரவங்களும் இருக்கிறாங்க, விட்டு தரவங்களும் இருக்கிறாங்க. அதனால் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணம் இருந்தால் உலகத்தை தான் கவரும். அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதனை கவரும். நாம் செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த இறைவனையே போய் சேரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் செய்யும் நற்செய்கள் அனைத்தும் கடவுளையே போய் கவரும். அதனால் எல்லோரும் நன்மையை செய்யுங்கள், நல்ல வரன்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் பாத்தீங்கன்னா அனிதா, அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ EEE MBA படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர். மாநிறம் 25/12/1993 பிறந்திருக்காங்க. டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஈவென்ட் கோஆர்டினேட்டர் டீச்சிங் அண்ட் ஆன்லைன் டீச்சிங் ஃபார் MBA கிளாஸ் எடுக்கிறாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 50,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் சென்னை, இப்போ இருக்கிறதும் அங்கதான். பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு. அப்பா திரு குமார் ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி மகாலட்சுமி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒண்ணு. சொத்து இருப்பெல்லாம் நேர்ல குறிப்பிடுவாங்க. நல்ல VIP ஃபேமிலி. பொண்ணு பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதை கேட்டார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் அனிதா, அகமுடைய முதலியார், ராகு ஜாதகம். இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. சூரியன் மகாதசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 11 மாசம் 23 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி, சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS MS படிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 164 சென்டிமீட்டர். மாநிறம்
இவங்க பாத்தீங்கன்னா 17/1/1995 பிறந்திருக்காங்க. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவரா பணிபுரியுறாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 50,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை, சொந்த ஊரும் சென்னை தான். அப்பா திரு பாலாஜி மத்திய அரசு ஊழியரா பணிபுரியுறாங்க. அம்மா திருமதி விஜயா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. சொந்தமா வீடு சென்னையில இருக்கு. இந்த பொண்ணு செம அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த வரண்டாரன் பெயர் ஹேமாலினி, டாக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர் அவங்க அப்பா இருக்காங்க. நல்ல அருமையான குடும்பம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கிறோம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். கனிமொழி சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், மேச லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS MS படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.2, மாநிறம் 13/2/1993 பிறந்திருக்காங்க. KMCHல டாக்டரா ஒர்க் பண்றாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 1 lakh சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பழனி, இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர். அப்பா திரு திருநாவுக்கரசு BAOவா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா தெய்வ திரு சாந்தி. இவங்க MBBS PG வரன் இது மாதிரி வரனை எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒண்ணு. சொந்தமா வீடு இருக்கு. இதற்கேற்றார் போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் கனிமொழி, சோழிய வேளாளர் உள்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க டாக்டர் மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்கிறாங்க. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.